ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். தற்பொழுது விசுவாவச வருட சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை அன்று மாலை 4:30 மணி அளவில் சாயா கிரகம், நிழல் கிரகம் என்று கூறக்கூடிய ராகு கேது பகவான்கள் நாளை மாலை 4:30 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராகு பகவானும், கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பயிற்சியாக உள்ளார்கள். இந்த ராகு கேது பயிற்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த வருடத்தில் சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, தற்பொழுது கூடிய விரைவில் குரு பகவானும் பயிற்சியாக உள்ளார். இந்த 3 கிரக பயிற்சிகளும் ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் பல மாற்றங்களை சந்திக்கக்கூடும். தற்பொழுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சியாக வருகிறார். ராகு கேது பகவான்களுக்கு சொந்த வீடுகளே இல்லாத காரணத்தினால் அவர் எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த 1.5 வருட காலங்களுக்கு அந்த வீடே அவர்களுக்கு சொந்த வீடாக மாற்றிக்கொண்டு அவர்களுடைய வேலையை ஆரம்பிப்பார்கள். நம்மளுடைய ஜாதக அமைப்பில் ஒவ்வொருடைய ஜாதக கட்டத்திலும் கிரகங்களின் பலாபலன்களை பொறுத்தே நம்மளுடைய ஜாதக பலன் நடைபெறும். ஆகையால் ஒவ்வொருவருக்கும் ராசிப்படி குரு பயிற்சி இப்படி இருக்கும், சனி பயிற்சி அப்படி இருக்கும் என்று சொல்வதற்கெல்லாம் வேலை இல்லை. ஒவ்வொருடைய ஜாதக கட்டத்திலும் அவர்களுக்கு ராகு பகவான் நல்லவரா கெட்டவரா, கேது பகவான் நல்லதை செய்யக்கூடியவரா கெடுதல் பண்ணக்கூடியவரா, அவர் எத்தனாவது வீட்டில் அமர்கிறார், அதை பொறுத்தே பலன்கள் மாறுபடும். ஆகையால் இந்த ராகு கேது பயிற்சி நாளை நடைபெற உள்ளதால் அவரவர் ஜாதகத்தை பலன் அறிந்து அதன்படி செயல்பட்டு நடக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். எங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. சிவகங்கை வாரச்சந்தை ரோட்டில் சிவன் கோயில் எதிர்புறம் விவேகானந்தா பள்ளி மாடியில் ஸ்ரீ அம்மன் ஜோதிட நிலையம் என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது. ராகு கேது பயிற்சி பலன்களையும் குரு பயிற்சியுடைய பலன்களையும் அவரவர் ஜாதகத்தை வைத்து ஆராய்ந்து பலன்களை தெரிந்து கொள்ளுமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.